இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் நவநாளின் தொடக்கமாகிய முதல் நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்போமேயானால், மோசே இறக்கும் முன் இஸ்ரேலின் 12 குலங்களுக்கும் ஆசீர் போல யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய 12 புதல்வர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். அதில் யூதாவையும் அவருடைய குலத்தாரையும் ஆசீர்வதிக்கும் பகுதியே இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் என்பதை விட வரவிருக்கும் காரியங்களை முன்னறிவிப்பது என்பதே இன்னும் சற்று பொருத்தமாக இருக்கும். மனித கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் வலிமையுள்ள பிற மக்களை தம் பணிக்கு தேர்ந்தெடுக்கலாம். அசிரியர்களோ வீரத்திலும் வெற்றியிலும் முன்னிலையில் இருந்தார்கள் என்று குறிப்பிடலாம். ரோமியர்களோ நீதி, சட்டம், அரசியல் போன்றவற்றில் சிறப்பிடம் பெற்றார்கள் என்றும் கூறலாம். கிரேக்கர்கள் மெய்யியல் அறிவிலும் ஞானத்திலும் இணையற்று இருந்தார்கள் என்றும் கூறலாம். எகிப்தியர்களோ கட்டிடக்கலையில் வல்லுநராய் இருந்தார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் இறைவனோ எந்தவித முகாந்திரமும் இல்லாத நாடோடி மக்களான யூதா குலத்தை, அதுவும் ஒரு சிறிய குழுவான யூதாவின் மரபினரை தமக்காக தேர்ந்தெடுக்கின்றார். இக்குலத்தில் இருந்தே தாவீதும் பின்னர் மெசியாவாகிய இயேசுவும் தோன்றுவர் என்பது வாக்கு. இறைவனின் ஞானம் அளப்பரியது. தாழ் நிலை நின்ற தம் அடிமையை கண்ணோக்கினார் என்று அன்னை மரியா பாடுவதைப் போல நாமும் இறைவனின் இந்த ஞானத்தை தாழ்ந்த உள்ளத்தோடு தற்பெருமை அகற்றிய நிலையிலே இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். இறை ஞானம் நம்முடைய குறைகளை அகற்றி அவர் பணிக்கு நம்மை பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எப்பொழுது என்னிலே நான் என்னும் அந்த அகந்தை ஒழிகின்றதோ அப்போதுதான் அங்கு இறைவனுக்கு இடம் இருக்கும். மிக அழகான அர்த்தமுள்ள பாடலை பலமுறை நாம் ஆலயத்தில் பாடியிருக்கின்றோம். இறைவாம் இதோ வருகின்றோம், உன் திருவுளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடும், என்னை கழிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடும். எம்மையை நாங்கள் மறக்கவிடும், எம்மையே நாங்கள் மறக்கவிடும் என்ற அந்த வரிகள் நமது உதட்டிலிருந்து வருகின்ற வெறும் வார்த்தைகள் தானாம், அல்லது உள்ளத்திலிருந்து எழுகின்ற உண்மையை உணர்ந்த அதன்படி வாழ வேண்டும் என்ற உந்துதலை கொடுக்கின்ற நிலையில் சொல்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அனைத்தையும் கடந்த நான், எனது வட்டம் என்ற அனைத்தையும் துறந்த ஒன்றாக மாறட்டும். அப்போதுதான் அங்கு இறைவனுக்கு இடம் இருக்கும். இல்லையே யாருக்கு இடம் இருக்கும், எதற்கு இடம் இருக்கும் என்பது நீங்கள் அறிந்த ஒன்றே. எனவே பிறருக்காக நம்மையே அர்ப்பணிப்போம். அனுப்பப்பட இருக்கிறவர் என்பது யூதாவின் குலத்தில் தோன்றவிருக்கின்ற ஒரு அரசனை குறிக்கும். அவர் தாவீதே ஆவார். எனவே தாவீது அந்த குலத்திலே தோன்றவிருக்கும் மற்றொரு அரசராகிய, மாபெரும் அரசராகிய மெசியா இயேசுவிற்கு முன் அறிகுறியே ஆவார் என்பதே முழுமையான கூற்று. இயேசு அனுப்பப்பட்டவராதலால் அவரது சாயலை ஒத்த நாம் ஒவ்வொருவரும் அவரால் அனுப்பப்பட தயாராக இருக்க வேண்டும். தந்தை தன்னுடைய மகன் இயேசுவை அனுப்புவது போல அவர் நாம் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார் என்பதை உணர வேண்டும்.
எனவே நமது வாழ்வு வழியாக இயேசுவை அறிவிப்பதே நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி மக்களுக்கு சாட்சியம் பகரவும் நற்செய்தியை அறிவிக்கவுமே இவ்வுலகிற்கு நாம் அனுப்பப்பட்டவர்கள். நம்முடைய கிறிஸ்துவ கடமை நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து நமது வாழ்வு வழியாக கிறிஸ்துவை அறிவிப்பதாகும். ரோமையர் 7:10 குறிப்பிடப்பட்டுள்ளதை போல அறிவிப்பவர் இல்லையெனில் எவ்வாறு இயேசுவை பற்றி கேள்வி உருவர்? அனுப்பப்படாமல் எவ்வாறு அறிவிப்பர்? எனவே தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்று திருத்தூதர் பவுல் கலாத்தியர் 7:1 குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வெளிப்படுத்திய அந்த சொற்களிலே நம்முடைய அழைப்பு வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த அழைப்புக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு வாழ முற்படுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்ப்போமேயானால் நம்முடைய வரலாற்றை கூறுகின்ற பொழுது இன்னார் மகன் இன்னார் பேரன் என்ற அத்தோடு முடித்துக் கொள்வோம். ஆனால் யூதர்களோ தம் ஆரம்பகால முன்னோர்களின் வம்ச வரியை அந்த வழியை அறிவதில் ஆர்வம் காட்டினர். எனவேதான் யூத குலத்தில் பிறந்த இறைமகன் இயேசுவின் அந்த வம்ச வரலாற்றை யூத மக்களின் தந்தையாகிய ஆபிரகாமிலிருந்து மத்தேயு தொடங்குவதை நாம் கேட்டோம். அவரது அந்த வம்ச பரம்பரையை ஆபிரகாமிலிருந்து துவக்குவதன் நோக்கம் அவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த இனத்தை சேர்ந்த நம்முடைய மூத்த சகோதரர் என்பதை வலியுறுத்துவதற்காகவே ஆகும். ஆபிரகாமிலிருந்து இயேசு வரை உள்ள தலைமுறைகளை 3 காலகட்டங்களில் குறிப்பிடுகின்றார் மத்தேயு. ஆபிரகாம் முதல் தாவீது வரை ஒரு காலகட்டம், இஸ்ரேலினம் சீரும் சிறப்புடனும் வாழ்ந்த காலம், பின்னர் பபிலோனியாவின் அடிமைகளாக வாழ்ந்த காலம், இது 2வது நிலை. இது இஸ்ரேல் வரலாற்றில் இகழ்ச்சிக்குரிய ஒரு காலம். அடுத்து பபிலோனிய விடுதலை முதல் விடுதலை நாயகர் இயேசு தோன்றி மீட்பளித்த மகிழ்ச்சியின் காலம் வரை 3வது கட்டம். இந்த 3 காலகட்டங்களுமே ஓர் ஆன்மாவின் 3 நிலைகளை குறிக்கின்றது என்றும் குறிப்பிடலாம். இறைவனால் அவருடைய சாயலாக அவருக்காக படைக்கப்பட்ட மனிதர், இது அவர்களது உயர்ந்த நிலை, முதல் காலகட்டத்தின் எதிரொலி என்றும் கூறலாம். ஆனால் அவர்கள் பாவத்தின் பயனாக பல்வேறு தலைகளால் கட்டப்பட்டு அடிமையானார்கள். இழந்த வாழ்வை திரும்ப பெற முடியாதபடி தவித்தார்கள். இதையே பாபிலோனுடைய அடிமை வாழ்வு சித்தரிக்கின்றது. இது 2வது கட்டம். பாவ படுகொலியில் வீழ்ந்த ஆன்மாவை மீட்டு மறுவாழ்வு அளிக்க வந்தவரே இறைமகன் இயேசு. எனவே இவரன்றி நமது வாழ்வு பலம் பெறாது என்பதை இறுதி பட்டியல் எடுத்துரைக்கின்றது. இத்தலைமுறை பட்டியலில் மரியாவை தவிர்த்து 4 பெண்கள் இடம் பெற்றுள்ளதை நாம் பார்க்கின்றோம். தாமார் தவறான வழியில் தாயானவர், ராகாப் எரிகோ நகரின் விலை மாது, ரூத் யூத குலத்தைச் சேராத பெண்மணி, பெத்சேபா இவளும் கலங்கமுற்றவளே. சமுதாயத்தில் ஆண்களுடன் சம உரிமையின்றி வாழ்ந்த பெண்கள், பாவிகள், புறவினத்தார் ஆகிய அனைவருக்காகவுமே இயேசு மீட்பர் பிறந்துள்ளார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவிக்கின்றது. எனவே இந்த தலைமுறை பட்டியலில் பக்தர்களும் இடம்பெறுகின்றனர், பாவிகளும் இடம்பெறுகின்றனர், பிற இனத்தவரும் இடம்பெறுகின்றனர், யூதரும் இடம்பெறுகின்றனர். இறை இயேசு அனைவருக்கும் உரியவர்.
எல்லாருக்கும் எல்லாம் ஆகியவர், எவரையும் அவர் புறக்கணித்து ஒதுக்க மாட்டார் என்பதையே நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, எம்மையே நாங்கள் மறக்கவிடும் என்ற அந்த பாடலுக்கு ஏற்ப நான், எனது என்ற அகந்தை, எனது இனம் என்ற அந்த மாயை, பணம், பதவி, பட்டம், மொழி, இனம், நாடு போன்றவற்றை துறப்போம். அவரது வருகைக்காக ஏங்குவோம். அனைவரையும் அவரது வருகைக்காக காத்திருக்க வைப்போம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம்.